ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிராண்டான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லீவ் டிசைனில் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் சீனி பாசி கொடுத்துருக்கேன். ஒரு லைன் வந்து நம்பர் 3 சைஸ் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு ½ இன்ச்சு வந்து கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ரெட் கலர் கிளிப்ஸ்டோன் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கிளிப்ஸ்டோன் வந்து பாருங்கள், சுற்றி நான் அவுட்லைன் வந்து பீடு கொடுக்க போகிறேன். இந்த பீடு வந்து ஒவ்வொரு ஸ்கொயர் ஷேப்புக்கும் நான் தனித்தனியாக கொடுக்காம இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்று லைன் ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து கொடுக்க போகிறேன். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டோனை சுற்றி நம்மளுக்கு அவுட்லைன் வந்து கரெக்டாக வந்துடும். ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துட்ருக்கிறதோட இப்படி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டர்ன் பண்ணும்போது பாருங்கள், சின்னதாக ஒரு லாக் செயின் போட்டு அப்புறம் உள்ளே தள்ளி ஒரு லாக் செயின் போட்டு அதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஷார்ப் ரொம்ப வராது. இந்த மாதிரி லாக் செயின் போட்டு நம்ம டர்ன் பண்ணும்போது நல்லா ஷார்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி உள் சைடு ஒரு பீடு தள்ளி நீங்கள் லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு வந்து ஸ்டோன் ஒட்டிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கேப் வந்து வருது. ஜிக்ஸாக்காக நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணும் போது பாருங்கள், இப்படி வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வருது. இது வந்து எப்படி நம்ம வந்து சரி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு இந்த சைடு உள் சைடு தள்ளி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 2 பீட் கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த கேப் வந்து சரியாயிருது. அடுத்தது வந்து நான் ஒரு லைன் 3 mm பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது சீனி பாசி வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது இப்போ வந்து மேலே வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் வந்து ட்ரா பண்ணுவோம். நான் ஏற்கனவே இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ட்ரேசிங் பேப்பரில். இதை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறேன். இங்கே மேல் சைடு வந்து ஸ்லீவோட மேல் பக்கம் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் ஃபுல் ஸ்லீவ் டிசைனையுமே நீங்கள் வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள் ஸ்லீவ் மேலே வச்சு. அப்படி ட்ரேஸ் பண்ணும் போது உங்களுக்கு 2 ஸ்லீவும் ஒரே மாதிரி வரும். இப்போ வந்து அடியில் வந்து நான் கார்பன் ஷீட் வச்சு அது மேலே அந்த ஃப்ளவர் டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்பயுமே ட்ரேஸ் பண்ணும் போது கிளாத் வந்து ஃப்ரேமில் இருக்கும் போது அடியில் வந்து ஒரு நோட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு திக்கான பொருளோ வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த மாதிரி மேலே பென்சிலில் வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்படி பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா கிளாத்தில் வந்து விழும். பாருங்கள், நான் அடியில் வந்து ஒரு அட்டை வச்சுட்டு நான் அது மேலே வந்து வச்சுருக்கேன், ட்ரா பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா வரும். பாருங்கள், அது மேலேயே நான் கிளாஸ் மார்க்கரில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து நடுவில் கிளிப்ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். கிளிப்ஸ்டோன் ஒட்டிட்டு இந்த ஃப்ளவர் டிசைனை 3 வந்து நான் எம்போஸ்டாக வந்து லோட் பண்ண போகிறேன், பீட் லோடிங்கு. அதனால் எம்போஸ்டாக லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்துகிட்டு நான் கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். எம்போஸ்டாக நீங்கள் சின்ன ஃப்ளவர்லாம் வந்து நீங்கள் லோட் பண்ணும் போது நீங்கள் நடுவில் வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் பீடே கூட ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்னால் நான் இந்த பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்குறேன். இதே வந்து நெக் டிசைனில் வந்து நான் இதே ஃப்ளவர் தான் நான் வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து பீடே வந்து நான் ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பீடு கொடுத்துருப்பேன். பாருங்கள், இப்போ வந்து அவுட்லைன் வந்து இந்த மாதிரி நான் போட்டுட்டு சரியில் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நடுவில் வந்து ரெட் கலர் பீடு வந்து நான் 2 லைனை இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மேலே லோட் பண்ண போகிறேன். மேலே வந்து நான் கோல்டன் கலர் சீனி பாசியில் வந்து லோட் பண்ணுறேன். நீங்கள் லோட் பண்ணும் போது பாருங்கள், இந்த நம்ம ரெட் கலர் பீடு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ரெட் கலர் பீடுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் வந்து வராது. அதாவது ரெட் கலர் பீடுக்கும் நீங்கள் சுகர் பீடில் வந்து லோட் பண்ணுறீங்கள அதுக்கும் வந்து கொஞ்சம் கேப் வராத இருக்கும். நல்லா நெருக்கமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து இந்த ரெட் கலர் பீடுக்குள்ளே உள்ள லைனில் வந்து நான் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லோட் பண்ணுறேன். நீங்கள் பீட் லோட் பண்ணும்போது அந்த வெளி ரவுண்டில் வந்து கொஞ்சம் கேப் விட்டும் உள் ரவுண்டில் வந்து கொஞ்சம் நெருக்கமாகவும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நல்லா ஃபில் ஆயிரும். நீங்கள் சுகர் பீடில் வந்து லோடிங் பண்ணும்போது பாருங்கள், அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த அவுட்லைனுக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை பீடு அந்த அவுட்லைன் வரைக்கும் வருதோ அத்தனை பீடு மட்டும் நீங்கள் வச்சா போதும். அப்படி வச்சு போடும் போது தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் கேப் விட்டுறக்கூடாது. வெளி சைடு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு போட்டால் போதும். நீங்கள் உள்ளே போடும் போது இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பீடு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப தூக்கிட்டுருக்கோம். நீங்கள் அந்த அவுட்லைன் போட்டிருக்கீங்களா சரியில், அந்த அவுட்லைனில் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பீடு வருதோ அத்தனை பீடு மட்டும் வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக எம்போஸ்டாக தெரியாது. ரொம்ப பீடெலாம் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும். பாருங்கள், வச்சு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துருங்க. எத்தனை பீடு வந்து தேவையோ அத்தனை பீடு மட்டும் வைங்க. இப்போ அடுத்த ஃப்ளவர் வந்து நம்ம இதே மாதிரி ஃபில் பண்ணுவோம். அடுத்தது வந்து நான் இப்போ லீஃப் டிசைன் வந்து போடுறேன். லீஃப் டிசைன் வந்து இந்த மாதிரி பாதி வந்து இந்த ரெட் கலர் பீடையும் பாதி வந்து சுகர் பீடையும் நான் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, வி ஷேப்பில், அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபில் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், ஒரு பக்கமாக வந்து ரெட் கலர் பீடும் ஒரு பக்கமாக சுகர் பீடும் கொடுக்க போகிறேன். இந்த ரெட் கலர் பீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 4 பீட் கொடுக்குறேன். உங்களுக்கு சுகர் பீடு வந்து சின்னதாக இருக்கிறதுனால 6 பீடாக வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த லீஃப் ஃபில் பண்ணும்போது பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் வந்து அடுத்தது கீழே இருக்கணும். அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கீழே இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒன்று கீழே ஒன்றா வந்து நம்ம பீடு வந்து லோட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லீஃப் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு லீஃப் ஃபுல்லாக வந்து நான் கோல்டன் கலர் பீடு வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பீடு ஃபுல்லாக வந்து நான் கோல்டன் கலரு சுகர் பீடு வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இதே மாதிரி நான் அங்கங்கே வந்து இந்த ரெட் கலர் பீடு வச்சு ஃபில் பண்ண போகிறேன். அது ரெட் கலர் வந்து நிறையா வந்து ஃபில் பண்ணல, சும்மா லைட்டாக அங்கங்கே இருக்க மாதிரி இந்த ரெட் கலர் பீடு வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சுகர் பீடு தான் வந்து நான் அதிகமாக லீஃப்க்கு வந்து கொடுத்துருப்பேன். பாருங்கள், அடுத்தது வந்து நம்பர் 3 சைஸ் பீடு வந்து நான் அங்கங்கே ஒரு பீடு, இந்த கேப்லாம் நிறைய இருக்குல்ல மேல் சைடு, அதனால் அங்கங்கே அந்த நம்பர் 3 சைஸ் பீடு வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் நான் வந்து ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீட் கொடுக்குறேன். பீட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்பை வந்து இந்த பீடு மேலே இந்த மாதிரி வச்சு கீழே வந்து இழுத்துடுறேன். இப்படி போடும்போது நம்மளுக்கு எண்ணாட் வந்து விழுந்துடும். பீடு வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகாது. அதனால் நீங்கள் டைட்டாக கீழே வந்து இழுத்து விடுங்க. லூஸாக இழுத்துட்டிங்க அப்படின்னா அந்த லூப் வந்து நம்ம மாட்டியிருக்கிறது வந்து மேலே வந்துடும். அதனால் நீங்கள் சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் போடும் போது நீங்கள் கரெக்டாக வந்து அந்த லூப் வந்து அந்த பீடு கடியில் கரெக்டாக போய் லாக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டிசைனோட மேல் சைடு வந்து எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த இடத்துல நான் சிங்கிள் பீட் மெத்தடில் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த கேப்பு இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து நான் சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து இந்த 2 டிசைனுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் லைன் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ½ இன்ச்சு கேப்பில் வந்து லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், அடுத்தது வந்து இந்த மாதிரி புட்டா டிசைன் அங்கங்கே இந்த லைனில் வந்து புட்டா டிசைன் வந்து அங்கங்கே வர மாதிரி இந்த ஒரு ஸ்கேலு கேப்புக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு லைனு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அந்த லைனுக்கு நடுவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம புட்டா டிசைன் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லைனில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி நடு லைனில் வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பு கிளிப்ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயே ஒட்டிக்கிறேன். நம்ம கீழே வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒட்டணும். இதை வந்து இப்படி ஸ்கொயர் ஷேப்லேயே ஒட்டி அதை சுற்றி வந்து நான் பீட் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கும் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லைன் வந்து போட போகிறேன். அப்படி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுகர் பீடு வந்து நான் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது இந்த லைனுக்கெலாம் வந்து நம்ம 3 சைஸ் பீடு வந்து கொடுக்குறேன். பாருங்கள், இந்த நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனுக்கெலாம் வந்து நான் எல்லா லைனுக்குமே வந்து 3 சைஸ் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். நான் அடுத்தது மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் இந்த ½ பீடு அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நடுவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து 4 சைடும்
நம்பர் 3 சைஸ் பீடும் ஒரு சீனி பாசி வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த லைனில் வந்து நேராக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம 4 சைடும் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் லைன்லேயும் நான் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்பர் 3 சைஸ் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து எல்லா லைனுக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாருங்கள் 4 சைடும் வந்து இந்த நம்பர் 3 சைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் என்ன போட வேணாம், லைட்டாக அந்த பீடுக்கு அடியிலேயே வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டு வந்து எண்ணெட் போட்டால் போதும். அடுத்தது பாருங்கள், இந்த ஃப்ளவருக்குலாம் நம்ம ஆரம்பத்தில் ஒரு லைன் போட்டு அவுட்லைன் போட்டு தான் நம்ம வந்து பீட் லோட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து நான் 2 லைன் அவுட்லைன், அதாவது இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்ட வாட்டியும் நான் இன்னொன்று லைன் வந்து அவுட்லைன் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் 2 ஃப்ளவருக்கு வந்து 2 லைன் அவுட்லைன் போட்டிருக்கேன். இதுக்கு இன்னும் வந்து போடலை. பாருங்கள், நம்மளுக்கு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நான் போடாத வச்சுருக்கேன். இப்போ வந்து போட்டுட்டேன் பாருங்கள், 3 ஃப்ளவருக்கும் நான் அவுட்லைன் போட்டுட்டு இப்போ ஃபுல் ஸ்லீவ் டிசைனும் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே நம்ம டிசைன் போடும் போது இந்த லூப்லாம் தூக்கிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த மாதிரி நீடில் வச்சு பாருங்கள் நான் வந்து இழுத்து விட்றேன். அடியில் வந்து இப்படி இழுத்து விட்டா நீங்கள் அடியில் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நீடில் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்றேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து எங்கெங்கே அந்த மாதிரி லூப்லாம் வந்து தூக்கிட்டுருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் நீங்கள் இந்த டிசைன்லாம் முடிச்சிட்ட வாட்டியும் இந்த கீழே வந்து இழுத்து விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த மாதிரி கீழே இழுத்து விட. அந்த மாதிரி இழுத்து விடும் போது உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து பேக் சைடு காமிக்கிறேன். இந்த பேக் சைடு வந்து பாருங்கள், நம்ம அடியில் இழுத்து விட்டோம் இல்லையா, அந்த லூப்லாம் வந்து நம்மளுக்கு அங்கங்கே தெரியும். அந்த லூப்லாம் வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எண்ணாட்டும் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆகாத இருக்கும். இந்த மாதிரி ஹெவி டிசைன்லாம் பண்ணும்போது நம்ம பீட் ஒர்க்லாம் பிகினர்ஸ்லாம் பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சம் பயம் இருக்கும். பீடு வந்து உருவிடுச்சுன்னா என்ன செய்கிறது, இந்த மாதிரிலாம் பயம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அந்த எண்ணெய் போட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டாக கம் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.